நீல நிற கோடுகள் போட்ட வெள்ளை நிற சேலை என்பதுதான் அன்னை தெரசாவின் அடையாளம். இது ஒரு பெண் துறவியின் அடையாளம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் அன்பை விதைத்த ஒரு அன்னையின் மிக எளிமையான கைத்தறி நினைவு சின்னம். 750 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாய் உண்டு. ஆனால் உலகம் முழுக்க ஒரு தாய் உண்டு என்றால் அது அன்னை தெரசாவை தவிர வேறு யாரும் இல்லை. எந்தவித விமர்சனங்களுக்கும் ஆளாகாமல், வாழ்நாள் முழுவதும் போலித்தனம் எதுவும் இல்லாமல், அன்பும் பாசமும் தான் மனிதனின் வடிவம் என்ற தத்துவத்தை தாரக மந்திரமாக கொண்டு உலகம் முழுவதும் அன்பை விதைத்தவர் அன்னை தெரசா. 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி அல்பேனியா நாட்டில் பிறந்தவர் அன்னை தெரசா. இவரது இயற்பெயர் ஆக்னஸ் கோன்ஜா. கோன்ஜா என்றால் ரோஜா அரும்பு என்று பொருள். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி இவர் பிறந்த போதிலும் அவர் திருமுழுக்கு பெற்ற ஆகஸ்ட் 27ஆம் தேதியையே தனது உண்மையான பிறந்த நாளாக கருதினார். அல்பேனியா நாட்டில் ஸ்கோடர் என்ற பகுதியில் வாழ்ந்து வந்த நிக்கல் மற்றும் டிரானா ஆகிய தம்பதியினரின் கடைசி குழந்தையாக பிறந்தவர். இவரது தந்தை நிக்கல் அல்பேனிய நாட்டு அரசியல்வாதி ஆவார். ஆக்னஸுக்கு 8 வயதாக இருக்கும் பொழுது அவரது தந்தை இறந்து விட்டார். தாயாரின் கண்காணிப்பில் வளர்ந்த கோன்ஜா குழந்தை பருவத்திலேயே மறைப்பணியாளர்களாலும் அவரது சேவைகளாலும் ஈர்க்கப்பட்டு தனது 12வது வயதிலேயே துறவறம் மேற்கொள்ள முடிவு செய்தார். தனது 18வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய அவர் லொரேட்டா சகோதரிகள் நடத்தி வந்த சபையில் மறைப்பணியாளராக தன்னை இணைத்துக் கொண்டார். இதன் பிறகு தனது வாழ்நாள் முழுவதும் கடைசி வரையிலும் தனது தாயையும் அல்லது உடன் பிறந்த சகோதரியையும் அவர் மீண்டும் பார்க்கவே இல்லை.